வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு முன்னாடி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்தல் வாக்குறுதிகளை சிலதை மக்களுக்கு வழங்கியிருந்தார். அதன்படி பார்த்திங்கன்னா அவர் சிஎம்மாக பொறுப்பேற்றதுக்கப்புறமா வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வர்றாரு. இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அவர் விவசாயிகளுக்கு அழைச்சிருந்த அந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்த ஒரு செய்தி வெளியீட்டை கொடுத்துருக்காரு. அந்த செய்தி வெளியீடு என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தற்போதைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவர் தேர்தல் காலத்தில் இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக நேற்று ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு கடன் தள்ளுபடி குறித்து. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 2016 தேர்தல்னு இருக்கும். ஸோ அங்கே வந்தீங்கன்னா தேர்தல் உத்தரவாதம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் விவசாயம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபஸ்ட்டு கொள்கையும் பார்த்திங்கன்னா தள்ளுபடி குறித்து தான் இருக்குது. 5 ஏக்கர் வரைக்கும் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% அவங்க பெற்ற கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும், அதாவது பாதி தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருந்தார். இப்போ நேற்று நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். செய்தி வெளியீட்டு எண் 83, நாள் பார்த்திங்கன்னா 25/5/2026. ஸோ இதோடைய தலைப்பு பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மூலம் ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று 25/5/2026 தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ரா வினோத், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு வி காந்திராஜ், மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் மரியவில்சன் மற்றும் துறை அலுவலருடன் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு பேராவில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அதாவது 25/5/2026 தலைமை செயலகத்தை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுடன் இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 2வது பேராவில் பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 ஆண்டு வெளியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றினை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் 1/5/2025 முதல் 28/2/2028 வரை பெற்ற பயிர்க்கடனை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாடு நடைமுறைப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் மக்களுக்கு எதனா கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு மாதிரி செயல்பாட்டு முறையை இந்திய ரிசர்வ் வங்கி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடிக்கான முழு தொகையும் பார்த்திங்கன்னா 45 60 நாட்களுக்குள்ளே முழுமையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படியும் தமிழ்நாட்டு அரசின் இன்றைய நிதிநிலை நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றினை கருத்தில் கொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசினுடைய இன்றைய ஃபினான்ஷியல் என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றத கருத்தில் கொண்டு கீழ்கண்டவாறு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
குறு விவசாயிகளாக இருந்து நீங்கள் 50,000 வரை பெற்றிருந்தீங்க அப்படின்னா முழு தொகையும் வந்து தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சிறு விவசாயியாக இருந்து 50,000 வரை கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா கடன் தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் குறு விவசாயியாக இருந்து 50,001 60,000 வரை நீங்கள் கடன் தொகையாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதில் 40,000 வரை தள்ளுபடி செய்யப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் சிறு விவசாயியாக இருந்து 50,000 60,000 வரை கடன் தொகையாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 60,001 70,000 வரை நீங்கள் கடன் தொகை பெற்றிருக்கீங்க அப்படின்னா குறு விவசாயியா உங்களுக்கு 30,000 வரை வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே சிறு விவசாயியாக இருந்து நீங்கள் 60,001 70,000 ரூபாய் கடனாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறு விவசாயியாக நீங்கள் 70,001 80,000 கடன் தொகை பெற்றிருந்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் சொல்கிறாங்க. அதேமாதிரி 70,001 80,000 ரூபாய் வரை நீங்கள் சிறு விவசாயியாக இருந்து கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி வந்து செய்யப்படும் வந்து சொல்கிறாங்க. ஸோ 80,001 90,000 வரை நீங்கள் குறு விவசாய கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதில் 10,000 ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிறு விவசாயியில் 80,000 90,000 வரை நீங்கள் கடனாக பெற்றிருக்கீங்க அப்படின்னா சிறு விவசாயியில் 80,001 90,000 வரைக்கும் நீங்கள் கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து கடன் தள்ளுபடியாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வந்து சொல்கிறாங்க. குறு விவசாயியில் நீங்கள் 90,001 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனாக பெற்றிருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வந்து தள்ளுபடி அளிக்கப்படும்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே சிறு விவசாயியில் 90,001 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடனாக பெற்றிருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படும்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் குறு விவசாயியில் 1 லட்சத்துக்கு மேலே கடனாக பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே சிறு விவசாயியில் 1 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையில் 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஸ்லாபு. இந்த சிறு விவசாயினா அப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்கணும், இல்லை எவ்வளோ ஹெக்டேர் இருக்கணும், குறு விவசாயினா எவ்வளோ ஏக்கர் இருக்கணும், எவ்வளோ ஹெக்டேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து இதை வந்து பிரிப்பாங்க. இது இல்லாமல் பெரு விவசாயிகள்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க தள்ளுபடி. இவங்க மட்டும் இல்லாமல் பெரு விவசாயிகளுக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெரும் அளவில் பயன் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெரு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெற்றிருக்கக்கூடிய கடனில் 5,000 ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 2,044.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து எத்தனை மாதங்களுக்கான பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/5/2025 28/2/2026 அவங்க சொல்லியிருக்க இந்த டைம் பீரியடுக்குள்ளே 10 மாதத்துக்கான பயிர்க்கடன் பெற்றவர்கள் வந்து பயனடைவார்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் தொகை 50,000 வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா குறு விவசாயம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழு கடனும் வந்து தள்ளுபடி செய்யப்படும். 50,001 60,000 வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் வந்து தள்ளுபடியாக செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் 60,001 70,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் தொகையில் 30,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். 70,001 80,000 வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் தள்ளுபடி வந்து செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். 80,001 90,000 வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அந்த தொகையில் வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். இந்த 90,001 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ 10,000 ரூபாய் தொகை வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையில் 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். இதேமாதிரி நீங்கள் சிறு விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான்.
ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகையில் பாதி மட்டும் 25,000 மட்டும் தள்ளுபடி செய்யப்படும். மீதி 25,000 வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதேமாரி 50,001லேருந்து 60,000 வரைக்கும் 20,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி தொகையை நீங்கள் வந்து செலுத்தணும். இதுவே 60,001லேருந்து 70,000 வரைக்கும் 15,000 தொகை வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை வந்து நீங்கள் செலுத்தணும். 70,001லேருந்து 80,000 வரைக்கும் 10,000 தொகை வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை வந்து நீங்கள் செலுத்தணும். 80,001லேருந்து 90,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையும் வந்து நீங்கள் செலுத்தணும். 90,001லேருந்து 1,00,000 வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையெல்லாம் 5,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகையை நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். 1,00,000 மேலே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த தொகையில் 5,000 தொகை வந்து கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீதி இருக்க தொகை வந்து நீங்கள் செலுத்தணும். இது குறு விவசாயிகளுக்கும் சிறு விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தள்ளுபடி விவரம். இது பெரு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 5,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க தொகையை அந்த விவசாயிகள் வந்து செலுத்தணும் அப்படின்ற மாரி வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறு விவசாயி, சிறு விவசாயி, பெரு விவசாயிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 டேட்டா வந்து தேவை. ஒன்று லேண்ட் டைப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோடைய அளவு. லேண்ட் டைப்பை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டாவில் நஞ்சை, புஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாசன நிலம் அப்படின்னா நஞ்சை, மானாவாரி நிலம் அப்படின்னா வந்து புஞ்சை. உங்களுடைய விவசாய நிலத்துக்கு நீர்ப்பாசன வசதி இருக்குது, கிணறு, ஏரி அது மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பாசன நிலம். இதுமாரி கிணறோ ஏரியோ பக்கத்தில் இல்லை, எந்த ஒரு நீர் வசதியும் இல்லை அப்படின்னா அது வந்து மானாவாரி நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதன் வண்டி பார்த்திங்கன்னா தான் இந்த சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயி வந்து பிரிப்பாங்க. ஸோ குறு விவசாயியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஹெக்டர் வரைக்கும் பாசன நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து குறு விவசாயிக்குள்ளே வந்து சொல்லுவாங்க. இதுவே மானாவாரி நிலத்தில் 1 ஹெக்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள குறு விவசாயிகளை வந்து சொல்லுவாங்க. இது ஏக்கரில் சொல்லும்போது பாசன நிலமாக இருந்துச்சுன்னா 1.24 ஏக்கர்ஸ் வரைக்கும் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா குறு விவசாயிக்குள்ளே வந்து வருவீங்க. மானாவாரி நிலத்தில் 2.47 ஏக்கர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இதுவே சிறு விவசாயினா வந்து பார்த்திங்கன்னா பாசன நிலமாக இருந்துச்சு அப்படின்னா 0.5லேருந்து 1 ஹெக்டர் வரைக்கும் வந்து இருக்கணும். மானாவாரி நிலமாக இருந்துச்சுன்னா 1லேருந்து 2 ஹெக்டர் வரைக்கும் வந்து இருக்கலாம். இதுவே நம்ம ஏக்கர் கணக்கில் சொல்லும்போது 1.24 ஏக்கர்ஸ்லேருந்து 2.47 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா சிறு விவசாயிகள் வந்து சொல்லலாம். இதுவே மானாவாரி நிலத்தில் 2.47 ஏக்கர்ஸ்லேருந்து 4.94 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சிறு விவசாயிகள் வந்து சொல்லலாம். இதுவே பெரு விவசாயி அப்படின்னா 1 ஹெக்டருக்கு மேலே இருக்கணும். இதுவே மானாவாரி நிலமாக இருந்துச்சுன்னா 2 ஹெக்டருக்கு மேலே இருக்கணும். இதுவே ஏக்கர் கணக்கில் சொல்லும்போது 2.47 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பெரு விவசாயிகள் வந்து சொல்லலாம் நஞ்ச நிலத்தில். இதுவே மானாவாரி நிலத்தில் 4.94 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பெரு விவசாயிகள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு பெரு விவசாயிகளை வந்து பிரிப்பாங்க. இதுதான் இந்த சிறு குறு பெரு விவசாயிகளுக்கான கிரிட்டேரியா. இந்த தகவல் தான் இந்த செய்தி வெளியீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்கப்படி நீங்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாய கடன் பெற்றிருக்கீங்களா? பெற்றிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வந்து பெற்றிருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கமெண்டில் வந்து தெரிவிங்க. இந்த தள்ளுபடி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி அவர் கொடுத்துருக்க அந்த வாக்குறுதிக்கும் இந்த தள்ளுபடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது கரெக்டா அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபைனல் கிடையாது. இது வந்து செய்தி வெளியீடு மட்டும்தான். இது மாதிரி இந்த கிரிட்டேரியா வச்சு நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து வழங்கப்படும். எப்படி வந்து பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும், என்ன கிரிட்டேரியா இருக்கணும். ஏன்னா ஒரே விவசாயிகளுக்கு 2 ஊரில் வந்து லேண்டு வந்து இருக்கலாம். அவங்க 2 வெவ்வேறு கடன் சங்கத்தில் கடன் கூட பெற்றிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஒரே நபர்கள் 2 கடன் சங்கத்தில் வந்து பயனடைய முடியாது. கண்டிப்பாக போன ஆட்சியில் இருக்கவங்க தள்ளுபடி செய்யும் போது இதை பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து டாக்ஸேஷன் பே பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து
ஏன்னா போன வருஷமாக இதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாலாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து இருக்கும். இப்போ இருக்க இந்த கிரிட்டீரியாவுக்கு நீங்கள் கடன் பெற்றிருந்தால் உங்களுக்கு வருமா வராதா? அவர் தேர்தல் அப்போ சொல்லியிருந்த வாக்குறுதிக்கும் இப்போ கொடுத்துருக்க தள்ளுபடிக்கும் உங்களுக்கு என்ன கருத்து வந்து இப்போ தோன்றுது அப்படின்றத கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிரீன் அண்ட் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். இதுமாரி வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.